இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு. இறைவனின் குரலே இதயத்தில் ஒலிக்கும் இறை வார்த்தை வழிபாடு. இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு. வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திடச் செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஆவியில் உண்மையில் இறைவனை தொழுவது உயிருள்ள வழிபாடு. ஆண்டவர் இயேசுவை மீட்பராய் ஏற்பது இறைவனின் வெளிப்பாடு. கடவுளை தொழுவது மனுக்குல சேவை சமநிலை பண்பாடு. இயேசுவின் சீடராய் சான்றுகள் பகர்வது அழகிய நிலைப்பாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். தயவு செய்து உட்காரவும். ப்ளீஸ் பி சீட்டட். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதம் என்று சொன்னதும் எங்கள் மனக்கண்கள் முன் வருவது திருசபை மாலை. அதிலும் அக்டோபர் 7ஆம் தேதி என்று சொன்னால் சிவமாலை அன்னையின் திருவிழாவை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். 1571ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் பத்திநாதர் பாப்பரசர் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்கும் எதிராக எழுந்த சக்தியை அவர் வெற்றி கொண்டதன் காரணமாக இந்த திருவிழாவை ஏற்படுத்தினார். 1571ஆம் ஆண்டிலிருந்து இந்த திருவிழாவானது அக்டோபர் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. அதே வேளையில் 1928ஆம் ஆண்டு தோலகட்டியிலே இறையடியார் அந்தோனி தோமஸ் ஓஎம்ஐ அடிகள் சிவமாலை தாச சபை ஆரம்பித்த பொழுது அவர் இந்த துறவர சபையை சிவமாலை அன்னையின் பாதுகாப்பில் அவர் ஒப்புக் கொடுத்தார். அதே போன்று 1948ஆம் ஆண்டு சிவமாலை கன்னியர் சபையை அவர் ஆரம்பித்த பொழுது சிவமாலை கன்னியர் சபையையும் சிவமாலை அன்னையின் பாதுகாப்பில் ஒப்படைத்தார். அவை இன்று சிவமாலை தாசராகிய நமக்கும் சிவமாலை கன்னியர்கள் துறவர சபைக்கும் எங்களுடைய சபையின் பாதுகாவலினுடைய பெருவிழா. இந்த வேளையிலே இலங்கையிலே முதல் முறையாக 40 வருடங்கள் குருத்துவ பணியை நிறைவு செய்கின்ற சிவமாலை தாச சபையில் நிறைவு செய்கின்ற அருள் தந்தை எம் ஸ்டீஃபன் அடிகளார் இவ்வளவு இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைக்காக நன்றி கூறி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார். எனவே இந்த திருப்பலிக்கு வர தந்திருக்கும் எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்புக்கும் உரிய மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்களை வருக வருகவென நான் வரவேற்கின்றேன். இன்னும் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற எங்களுடைய யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருள் தந்தை ஜெபரட்னம் அடிகளாரையும் அமலமரி தியாகிகள் சபையை சார்ந்த புதிய மாகாண தலைவராகிய அருள் தந்தை ஜூஜின் பெனடிக்ட் அடிகளாரையும்
இலங்கை துறவற தலைவர்களின் சம்மேளனத்தின் தலைவரும் நற்கருணைநாதர் துறவற சபையின் மாகாண முதல்வருமாகிய அருள் தந்தை டிலான் பெர்னாண்டோ அவர்களையும், பிரதம மந்திரி உடையவும் கிறிஸ்தவ விவகார அமைச்சினுடைய இணைப்பாளர் அருட்தந்தை சிக்ஸ்டஸ் குருகுல சூரிய கொழும்பு உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் தந்தையையும், இன்னும் இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற துறவர சபைகளை சேர்ந்த உயர் தலைவர்களையும், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள், அன்பான இறைமக்கள் செயலாற்றுவதற்கு வேண்டிய அருளை பெற்று ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்றும் சபிப்பதற்கு உங்களை வரவேற்கின்றோம், அழைக்கின்றோம். இதை ஒப்புக் கொடுப்பதற்கு ஆண்டவரும் மாதாவும் துணை புரிவதற்காக அவர்களுக்கு முதற்கண் நன்றி கூறுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாருடைய அந்த வழிநடத்தலே, தோமஸ் அடிகளாருடைய வழிநடத்தலே, அன்னை மரியினுடைய அந்த அரவணைப்பிலே இந்த காலங்கள் 40 ஆண்டுகளும் அதற்கு மேலாகவும் என்னை வழிநடத்தி கொண்டு வந்திருந்தார். எனவே அந்த தோமஸ் அடிகளாருடைய கரங்களாக நீ திகழ வேண்டும் என்பது என்னுடைய ஆன்மீக வழிகாட்டிகளினுடைய வார்த்தைகளாக ஆரம்பத்திலேயே இருந்தது. அதற்கேற்ப என்னால் முடிந்த அளவு, எல்லாம் செய்தேன் என்று அல்ல, என்னால் முடிந்த அளவு இந்த ஆண்டுகளிலே ஆண்டவரும் மாதாவும் என்னை வழி நடத்தி இருக்கின்றார்கள். அதற்காக நன்றி கூறிக்கொண்டு, இந்த ஆண்டுகளிலே எல்லாம் என்னோடு இருந்த எல்லோருக்காகவும், இன்னும் அனைத்து நம்முடைய திருச்சபை முழுவதற்காகவும், இன்னும் நம்முடைய மறை மாவட்டங்களுக்காகவும், இன்னும் உலக மக்கள் எல்லோருக்காக, எல்லா நாடுகளுக்காகவும் தோமஸ் அடிகளாரோடு இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். எனவே அதற்கு சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியண்டே சொல்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாலும் பொழுதும் கன்னியான பரிசுத்தமரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
சிவமாலை அன்னையினுடைய திருப்பலியை நாம் கலந்து கொள்கின்றோம். அந்த சிவமாலை அன்னையினுடைய திருப்பலிக்குள்ளேயே சிவமாலை அன்னையிலேயே குருத்துவமோ நன்றியோ எல்லாமே இந்த மறைபொருட்களுக்குள்ளே சிவமாலையின் மறைபொருட்கள் உள்ளே அடங்கி இருக்கின்றது. எனவே இந்த நன்றியின் நாளிலும் சிவமாலை அன்னையினுடைய திருநாளிலே அவருடைய இந்த திருப்பலியிலே இந்த திருப்பலியின் சுபங்களிலே பக்தியோடு பங்கு கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதுதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீரங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப், தோமா, பத்லெமியு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றனர்.
அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. 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 என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கொடையரணாக இருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் ஏனெனில் நீர் எனக்கு அரணாகவும் இருக்கு. என் கடவுளே, என் கடவுளே, கொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. என் ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்தே நான் என்றும் உம்மையே சார்ந்துள்ளே. பிறப்பிலிருந்து நான் என்றும் உம்மையே சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றில், தாய் வயிற்றில் நீரே என்னை பிரித்து எடுத்தீரே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. 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 நாளெல்லாம் நான் பேசுவது உமது
உமது பெருமையே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்ற வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்ற ஊரிலே இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்ற பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவள் பெயர் மரியாள். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியே அஞ்ச வேண்டாம், கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளுடைய மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியாள் வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளுடைய வல்லமை உம்மீது நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அந்த குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தனது முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றாள். கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6வது மாதம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்றார். பின்னர் மரியாள், நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்று சென்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. அன்பான சகோதரரை, நாங்கள் இன்று சிவமாலை அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த அன்னையை பற்றி பிரசமயத்திலே பேசப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு கவிதை. உலகெல்லாம் உதிக்கும் இடம் தாய்மை, உலகெல்லாம் உதிக்கும் இடம் தாய்மை,
உதித்து தங்கி ஒழுகுமிடம் தாய்மை. உதித்து தங்கி ஒழுகுமிடம் தாய்மை. கலைகள் மூலம் கமழும் இடம் தாய்மை. கடவுள் அன்பு சுரக்கும் இடம் தாய்மை. இப்படியாக ஒரு பிரசமயத்து அடியான் மரியாளை பற்றி பாடிய பாடல் இது. இந்த மரியாளுடைய பிறநாளிலே அருள் தந்தை ஸ்டீபன் அடிகளாருடைய 40 வருட குருத்துவ வாழ்வை நினைந்து நாம் அவரை வாழ்த்துகின்றோம், நன்றி கூறுகின்றோம், இறைவனை புகழ்கின்றோம், அவருக்கு மாட்சிமை செலுத்துகின்றோம். இந்த பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி இன்றைய நாளிலே இந்த செவ்மாலை அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இன்று இந்த செவ்மாலை தாசர் அந்த சபையிலே கிட்டத்தட்ட முதல் குருவாக நாவந்துறையினுடைய முதல் அருள்பணியாளராக இந்த இடத்திலே வீற்றிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் எங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆழமான நிறைவான சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, அமரமரி தியாகிகளுடைய அதி உயர் தலைவராக இருந்த மர்சலின் ஜாகோ அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய மறைந்த பரிசுத்த தந்தை ஜான் பாலுடைய மிக நெருக்கமான ஒருவராக அவர் இருந்தார். அவர் ஆர்ச் பிஷப்பாக இருந்து கிட்டத்தட்ட கார்டினல் என்ற பதவிக்கு வருகின்ற நிலையிலே அவர் கேன்சர் வந்து இறந்தார். அவர்கள் 1990ஆம் ஆண்டு இலங்கைக்கு எங்களை எல்லாம் தரிசிக்க வந்தபோது அவர் கூறிய அந்த வார்த்தை என்றது மனதிலே இன்னும் ஆழமாக பதிந்திருக்கின்றது. அவர் சொன்னார், இந்த இலங்கை தீவிலே அமரமரி தியாகிகள் நீண்ட காலம் கிட்டத்தட்ட 160 வருடங்களாக பணி செய்கின்றார்கள். இந்த அமரமரி தியாகிகளே 2 பேரை மறக்க முடியாது. அவரை இந்த சமூகமோ இந்த மக்களோ மறக்க முடியாது. ஒன்று, அவர் சொன்னார், நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசியார். அவரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். 72 மொழிகளிலே பாண்டித்தியம் பெற்றவர். இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற வலிமி சாம்களை எல்லாம் உருவாக்கியவர். அவர் மட்டுமல்ல, தமிழ் மொழியிலே பாண்டித்தியம் பெற்றவர், உலக அரங்கில் அறியப்பட்டவர். அவருக்கு ஜெர்மனி தேசத்திலே முத்திரை அடிக்கப்பட்டது. இப்படியான இந்த நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசியாருடைய மாணவன் தான் ஃபாதர் தோமஸ். ஆகவே இந்த 2 பேரும் முக்கியமானவர்கள் என்பதை ஜாகோ தனது மறைவுரையிலே ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார். நமக்கு நன்றாக தெரியும், நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசியார் ஒரு பிரமாண்டமான ஆளுமை. இந்த மண்ணிலே விசுவாசத்தை பரப்பியவர். சிறப்பாக இந்து மக்கள் மத்தியிலே இந்த கிறிஸ்துவத்தை மிகவும் தெளிவான முறையிலே எடுத்து சொன்னவர். அவருடைய பிரமாண்டம் நமக்கு தெரியும். ஆனால் அன்பான சகோதரர்களே, ஃபாதர் தோமஸ் அவரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அவர் ஒரு தோளகட்டிலே, ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு பெரிய யோகியாக, துறவியாக வாழ்ந்தார். அந்த நாட்களிலே ஆயராக இருந்த ஆயர் கியோமர் அவருடைய அழைப்பை ஏற்று எவ்வாறு அவர் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், அதாவது ஒரு கிறிஸ்துவம், ஒரு துறவரம், ஒரு கிறிஸ்துவ வாழ்வு ஆழமாக வாழப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவத்திலே ஒரு தியானம் தேவை, ஒரு சிவம் தேவை. இந்த தியானமும் சிவமும் தான் அன்பானவர்களே ஒரு குருவை, ஒரு துறவியை ஆழமான ஒன்றாக மாற்ற முடியும் என்று நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசியார் ஒரு மட்டத்திலே பேசிய அந்த இறையரசு பணியை இன்னொரு மட்டத்திலே மிக தெளிவாக எடுத்து சொன்னவர் தான் ஃபாதர் தோமஸ். 2 பேரும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் அன்பானவர்களே. உங்களுக்கு தெரியும், 1945ஆம் ஆண்டு 2வது உலக மகா யுத்தம் முடிந்த போது அன்பானவர்களே, அந்த நாட்களிலே பிரபலியமாக இருந்த கால்ரானர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய தியாலஜியன்ஸ் அவர் சொல்வார், இனிமேல் இந்த உலகத்திலே ஒரு கிறிஸ்தவன், ஒரு துறவி, ஒரு குரு அவர் தன்னுடைய வாழ்வை ஆழமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் he need to be a contemplative. அவன் ஒரு தியான யோக சிவ உணர்வுடைய தனது தனிப்பட்ட வாழ்விலே ஆழமான சிவத்துக்கு தன்னை கையளிக்கக்கூடிய ஒருவனால்தான் இனிமேல் இந்த கிறிஸ்துவ துறவர கிறிஸ்துவ வாழ்வை ஆழமாக வாழ முடியும் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் அன்பானவர்களே,
உங்களுக்கு தெரியும், இந்த 100 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்குற போது எங்களுடைய பங்குகளிலே, நானும் ஒரு பெரிய பங்கை சேர்ந்தவன், எங்களுடைய கிராமங்களிலே எங்களுடைய இயற்கையான வாழ்வே, சாதாரணமான வாழ்வே, எங்களுடைய பெரியவருடைய வாழ்வு, முன்னுதாரணமான வாழ்வு, இதுவே எங்களுடைய விசுவாசத்தை முன்னெடுத்து சென்றது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது அப்படி அல்ல. எங்களுடைய பங்குகளிலும் சரி, அன்றாட வாழ்க்கையிலும் சரி, நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம்? ஒரு நுகர்ச்சி தன்மை, ஒரு போராட்டம், சஞ்சலம். இதைத்தான் 2ஆம் போல் சின்னப்பர், 2ஆம் போல் புனித அவர் சொல்வார், இந்த மனிதனை கடவுளை மறந்து மனிதன் கட்டுகின்ற அரசியல், சமூக, பொருளாதார கட்டுமானங்கள், கடவுளை மறந்து மனிதன் கட்டுகின்ற இந்த அரசியல், சமூக, பொருளாதார கட்டுமானங்கள் விஸ்வரூபம் கொண்டு, அரக்கத்தனம் கொண்டு இந்த மனிதனையே அழிக்கின்ற ஒரு சூழலுக்குள்ளே இதில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய சமூகத்தை பார்க்குற போது, நம்முடைய யாழ்ப்பாண சமூகத்தை பார்க்குற போது எவ்வளவு சீரழிவுகள், சின்னாபின்னங்கள், போதை வஸ்துக்கள். நாங்கள் 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த காலத்திலே வாழ்கின்ற வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு தெரியும் அன்பானவர்களே. அந்த வகையிலே தான் நாங்கள் பார்க்கிறோம், இந்த துறவற வாழ்வுக்குள், இந்த கிறிஸ்துவ வாழ்வுக்குள், இந்த கிறிஸ்துவ வாழ்வுக்குள் அன்பான சகோதரங்களே, இந்த தியானமும் யோகமும், இந்த கண்டம்ப்ளேஷனும், இந்த தனிப்பட்ட சிவவாழ்வும் இல்லாவிட்டால் ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு துறவி, ஒரு குரு, யாருமே தன்னுடைய விசுவாச வாழ்வை வாழ முடியாத சூழல் இருக்கிறது அன்பானவர்களே. அதைத்தான் நாங்கள் ஃபாதர் தோமஸிலே பார்க்கிறோம். அவர் இந்த மண்ணுக்கு கொடுத்த பெரும் பங்களிப்பு அதுதான் அன்பானவர்களே, இந்த கண்டம்ப்ளேஷன். சிறப்பாக அன்பானவர்களே, நான் இதை பற்றி எனக்குள்ளே ஆழமாக சிந்தித்திருக்கிறேன். இந்த நற்கருணை பிரசன்னம், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த எல்லா விதமான பிரசன்னங்கள் எல்லாம் ஒரு தற்காலிகமான பிரசன்னம். இந்த உலகத்திலே இருக்கிற இந்த பிரசன்னங்களுக்குள்ளே ஒரு நிலையான பிரசன்னம், ஒரு தீர்க்கமான பிரசன்னம் இந்த நற்கருணை. அவர்தான் இந்த உலகத்தினுடைய ஆண்டவராக, அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், தொடக்கமும் முடிவுமான அந்த பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை சரியாக இனம் கண்டார் ஃபாதர் தோமஸ் அவர்கள். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். இது வெறும் சமம் அல்ல, வெறும் தியானம் அல்ல, வெறும் வழிபாடு அல்ல. இந்த நற்கருணை பிரசன்னம், நான் என்னுடைய பிரச்சனை என்னமாக இருந்தாலும், என்னுடைய தனிப்பட்ட முடிவுகள், என்னுடைய தனிப்பட்ட தீர்மானங்கள், என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், என்னுடைய சிந்தனைகள், கருத்துக்கள், இதை தாண்டி, இதற்கு அப்பால் இந்த நற்கருணை பிரசன்னம் நிறைவோடு இருக்கிறது. அதைத்தான் தோமாஸ் சொல்ல முற்பட்டார் அன்பானவர்களே. ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையிலே, தோளகட்டியிலே பல பிரச்சனைகள் வந்தது. அவருக்கு பல சகோதரர்களாலே பிரச்சனைகள் வந்தது, பொருளாதாரத்திலே பிரச்சனை வந்தது. ஆனால் அவர் நற்கருணைக்கு முன்னால் நாளும் பொழுதும் அல்லும் பகலும் தேடினேன் திக்கனைத்தும் தண்டனிட்டேன், உனை நினைந்து வாடினேன், என் மயக்கம் தீராய் பராபரமே. அதுதான் அன்பானவர்களே இந்த தோமாஸ் இந்த மண்ணுக்கு கொடுத்த அழகான தேடல் அன்பானவர்களே. அந்த வகையிலே அன்பான சகோதரி, அவர் இந்த மரியன்னையை இணைத்தார். இந்த மரியன்னையை அவருடைய சிவமாழ்வோடு சிவமாலையோடு இணைத்தார். நமது ஆன்மீக வாழ்விலே மிகச்சிறந்த வழிகாட்டி எமது அன்னை மரியாள். இயேசு தோளிலே சுமந்த சிலுவையை அவள் தன் இதயத்தில் சுமந்தாள். எல்லாவற்றையும் தன் இதயத்தில் வைத்து தியானித்தாள். எல்லா சுமைகளையும், பாரங்களையும், அழுத்தங்களையும், அபிலாஷைகளையும், ஏக்கங்களையும் இதயத்தில் வைத்து காத்திருந்தார். இங்கே தியானம் என்பது ஒரு கருத்து ரீதியான செயல்பாடு அல்ல, மாறாக வாழ்வின் மறை உண்மைகளை இதயத்தில் வைத்து பொறுமையோடும், தாட்சியோடும், நோவுகளோடும், அழுத்தங்களோடும், பெருத்த வேதனைகளோடும், மாற்ற முடியாதவர்களை ஏற்று வாழ்கின்ற அந்த உறுதியான வேரோட்டமான விசுவாசம்தான் இந்த மரியாளிலே இருந்தது. அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், அவள் சிலுவையின் அடியில் நின்றாள்.
ஆகவே அன்பான சகோதரர்களே, இன்று இந்த தோமஸை பற்றி நாங்கள் யோசிக்கிற போது சரியாக அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே இந்த நற்கருணை பிரசன்னத்துக்கு மிக உன்னதமான அந்த சிறப்பை, மாட்சிமையை, அதை ஒரு சமமாக அல்ல, அதை ஒரு வழிபாடாக அல்ல, ஒரு கண்டம்ப்ளேஷனாகவும் கூட அல்ல, அதை ஒரு அடோரேஷன், இந்த இயேசுவுக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான அந்த மகிமை, அதைத்தான் தோமஸ் செய்தார். அதனால்தான் அவருடைய வாழ்வு மிகவும் ஆழமான வாழ்வாக இருந்தது. அன்பான சகோதரர்களே, அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்கிறோம், இந்த துறவற வாழ்வு என்பது செல்வத்தின் மண்மையிலே ஒரு அழகான புஸ்தகம் ஒன்று வெளியிட்டார், உருவாக்கம். இந்த புஸ்தகத்தில் அவர் சொல்றார், ஒரு துறவி என்று சொல்லப்படுகின்றவன் அவன் தேட வேண்டும். தேடல், continuous search and seeking, continuous search and seeking, அந்த தேடலில் அன்பானவர்களே, அந்த seeker become a seer. You must understand, the cosmic consciousness become a divine consciousness. அதைத்தான் தோமஸ் அவருடைய வாழ்க்கையை அனுபவித்தார். அதாவது ஆழ்ந்த தேடலுக்குள் நான் போகின்ற போது என்னுடைய ஆழ்ந்த உள்ளுணர்வு, என்னுடைய அந்த ஆழ்ந்த தெய்வீக உணர்வு, அது ஒரு டிவைன் கான்சியஸ்னஸ் ஆகும். அதனால்தான் அன்பானவர்களே, அதைத்தான் பாரதியார், இந்த பெரிய கவிஞன் பாரதியார் பாடினான், காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதலா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதலா நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டான் நந்தலாலா உன்னை தீண்டும் சுகம் தோன்றுதடா நந்தலாலா, பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா உன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. இதுதான் நம்மளுடைய டிவைன் கான்சியஸ்னஸ். அதை தோமஸுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மிக தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் அன்பான சகோதரர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய அருட்தந்தை ஸ்டீவன் அவர்கள் இந்த 40 வருஷங்களையும் இந்த இந்த செமாலை தாசர் வாழ்க்கையிலே வாழ்ந்த அந்த வாழ்வை நான் பார்க்கின்றேன். அவர் தோளகட்டியிலே சின்ன சுவாமியாக இருந்தபோது நானும் நோபட்டும் அச்சுவேலிக்கு நான் பிரசங்கத்துக்கு போகிற போதெல்லாம் அவரை போய் தேடி அந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நினைக்கின்றேன். அவர் தோளகட்டி அதிபராக இருந்தார், நவ சன்னியாசர் துறவியாக இருந்தார், அவருக்கு பொறுப்பாக இருந்தார், இந்த மாகாண முதல்வராக இருந்தார், இந்த செமாலை தாசருடைய அதி உன்னத முதன்மையான இடத்திலே அவர் இருந்தார். இப்படியாக பல பரிமாணங்களிலே வாழ்ந்த ஃபாதர் ஸ்டீவனை தான் சிறப்பாக இந்த ஃபாதர் தோமஸோடு இணைத்துத்தான் நான் அவரை பார்க்கிறேன். தோமஸ் நமக்கு தந்த அந்த தியான யோக வாழ்வினுடைய அன்பான சூழ்நிலை ஒரு அம்சமாகத்தான் நான் அவரை பார்க்கின்றேன். இவர்களை கண்ட ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் அன்பானவர்களே, எப்பொழுதும் இவர் ஒரு மகிழ்ச்சியான மனிதர், சந்தோஷமான மனிதர். இந்த மகிழ்ச்சி ஏனென்றால் இறைவனுடைய இந்த நிபந்தனையற்ற அன்பை அனுபவிப்பதனால், என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்கள், சுமைகள், பாரங்கள் வந்தாலும் இந்த இறைவனுடைய இந்த அன்பை அனுபவிப்பதனால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி என்பது இஸ் a சாய்ஸ். எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் ஐ நீட் டு சூஸ். ஏனென்றால் இந்த மகிழ்ச்சி என்பது இந்த கிறிஸ்டியன் ரியாலிட்டி. ஒரு கிறிஸ்தவன் ஒரு துக்ககரமான ஒரு சோகமான மனிதனாக வாழ முடியாது. என்னதான் நடந்தோம் அதைத்தான் தோமஸுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். அவர் ஒரு நிறைவான மனிதர். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த 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 சிறப்பை ஸ்டீவன்லி நான் கண்டேன். அவரோடு சமகாலத்தில் சுவாமியாக குறிப்பிட்டம் பெற்றவன் தான் நானும். அவரோடு வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான மனிதராக காணப்பட்டார். இரண்டாவதாக அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே நான் கண்ட ஒரு பெரிய பண்பு, ஒரு அக்கறை உடைய, ஒரு மற்றவர்களே ஒரு கரசனை உடைய, யாருக்காவது ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் ஓடோடி சென்று வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் என்று சொல்வது மாதிரி அவருடைய வாழ்க்கையிலே அப்படியான ஒரு பண்பை நான் பார்த்தேன். ஆகவேதான் இந்த நாளிலே நான் ஒரு நீண்ட பிரசங்கம் சொல்லக்கூடாது என்றாலும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்திலே நம்முடைய வாழ்வை சற்று ஆழமாக உற்று நோக்கின்ற போது இயேசுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இதைத்தான் பார்த்தோம். அதாவது இயேசுடைய வாழ்க்கையிலே
இந்த தெய்வீகத்துக்கான ஆன்மீக தேடல் இருந்தது. இயேசுவின் வாழ்வை நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. இயேசு தன் வாழ்க்கை பூராகவும் தன் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றினார், உற்று கேட்டார், இந்த இறைவனுடைய திருவிழத்துக்கு தன்னை செவிமடுத்தார். அந்த வகையிலே அப்படியான ஒரு துறவற வாழ்வுக்குள் இந்த ஃபாதர் தோமஸ் காட்டிய நான் இந்த இடத்திலே இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு சொன்னேன். ஒரு பக்கத்தில் ஞானப்பிரகாசியார், அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பிரமாண்டம். ஆனால் அந்த வாழ்வுக்கு அடி அஸ்திவாரமாக இருப்பது இந்த தியான யோக சிவவாழ்வு. இந்த ரெண்டும் இணைந்தால் தான் அன்பானவர்களே ஒரு குருவாலே, ஒரு துறவியாலே உண்மையான துறவியாக இருக்க முடியும். அந்த வகையிலே அப்படியான ஒரு துறவரத்தை 40 வருடங்களாக வாழ்ந்த இந்த அருட்தந்தையை நாங்கள் போற்றி புகழ்ந்து அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி இந்த வாழ்வை அவரும் அவரை சார்ந்த சபையும் இன்னும் ஆழமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடத்திலே வேண்டி இந்த இடத்திலே அவரை நாங்கள் வாழ்த்தி அவருக்கு நம்முடைய சமாதானத்தை சொல்லி நாங்கள் இறைவனிடத்திலே தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லோருமாக எழுந்து நின்று நம்முடைய விசுவாசிகள் மன்றாட்டுக்களை நாம் எடுத்துரைப்போம். உங்கள் பதிலாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தேவனே இறைவா, உமது பணியை இவ்வுலகில் தொடர்ந்து ஆற்றும் திரு அவையும் அதன் ஞான மேய்ப்பர்களான திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவிகள், விசுவாசிகள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களும் அது மகிமைக்காக உழைக்கவும் ஆன்மாக்களை மீட்டும் பாதம் கொண்டு வரவும் தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமையின் நூற்றே இறைவா, எமது சுபமாலைதாசர் சபையை ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவரும் எமது சபை நிறுவனர் இறையடியார் தோமஸ் அடிகள் தந்த சபதப வாழ்வை சிறப்பாக வாழ அருளீந்தருளும். எமது சபை நிறுவனரை எமது புனிதர்கள் வரிசையில் இடம்பெறச் செய்யவும் எமது சபைக்கு அழைத்தல்கள் பெருகச் செய்யவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மைகளின் நாதனே இறைவா, இன்று தனது குருத்துவத்தின் மாணிக்க விழாவை கொண்டாடும் அருட்பணியாளர் ஸ்டீபன் அடிகளாரை ஆசிர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். இதுவரை இவருக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி உமது அருளுக்காக இறைஞ்சுகின்றோம். இவருக்கு நல்ல உடலுள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து உமது கரத்தின் கருவியாக செயல்பட்டு சபதவ வாழ்வில் மேம்பட்டு தமது வாழ்வின் நிறை பலனை உமக்கு தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களின் நாயகனே இறைவா, வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும்
வியாதிகளினால் துன்பப்படும் நோயாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். இந்த காலங்களில் பரவி வரும் கொரோனா என்ற கொடிய நோயிலிருந்து அனைத்து மக்களையும் காத்து இந்த வைரஸின் தாக்கம் முற்றாக அழிந்தொழியவும் எல்லோரும் நலமாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மௌனமாக எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக செபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய அன்னையை சுபமாலை அன்னையாக இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே நாம் உம்மிடம் எடுத்து சொன்ன மன்றாட்டுக்களுக்கு, குறிப்பாக இன்று தன்னுடைய 40வது ஆண்டு குருத்துவ நினைவை கொண்டாடும் அருட்தந்தைக்காகவும் இந்த சபையினருக்காகவும் எமது வாழ்வுக்காகவும் நாங்கள் எடுத்துரைத்த எல்லா மன்றாட்டுக்களுக்கும் தயவாக செவிசாய் திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவில் அர்ப்பணம், 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 நம்மையே அர்ப்பணம். உள்ளதனைத்துமே தருகின்றோம், உள்ளம் வந்துமே தருகின்றோம். காணிக்கை ஏற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். காணிக்கை ஏற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். அர்ப்பணம், அர்ப்பணம், இயேசுவில் அர்ப்பணம், 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 நம்மையே அர்ப்பணம். குலுங்கிடும் மலரை போலவே உள்ளம் அடுத்து வந்தோம். நாளும் பூமியில் விளைந்த கனிகளை முன்னே படைக்க வந்தோம். உழைப்பதன் பயனெல்லாம் முன்பிடம்தான். படைத்திட யாம் வந்தோம் பலியாகத்தான். அர்ப்பண மலராயம் அர்ப்பணம், அர்ப்பணம், இயேசுவில் அர்ப்பணம், 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 நம்மையே அர்ப்பணம்.
தந்தோ அர்ப்பண பூவாயம்மையே அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம் 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 எம்மையே அர்ப்பணம் உள்ளதனைக்குமே தருகின்றோம் உள்ளமு வந்துமே தருகின்றோம் காணிக்கை ஏற்றிடுவார் உமதாய் மாற்றிடுவார் காணிக்கை ஏற்றிடுவார் உமதாய் மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோராவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். நாங்கள் இந்த மரி அன்னையின் சிவமாலை அன்னையின் விழாவிலே உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தரித்து தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமதே மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது:
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே திருமறை நிகழ்வை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இரக்கனை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமதே திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான சுபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலை உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக எங்கள் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், ஏனைய ஆயர்கள் திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையின் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இது நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ்ச்சியும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைவன் நம் அன்பான தந்தையாக இருக்கின்றார். அந்த தந்தைக்கு நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்தவர்களாக நம் எல்லோருக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமதே திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடே இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ கன்னிமரி என்றெடுத்த இறைமகன் கிறிஸ்து. அவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் உம்மை காத்து உமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக.
சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதியுன்னில் காணும் போது வசந்தம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே. நான் தேடினேன் உன் வரவில் மகிழ்ந்தே. வருந்தும் மனங்கள் எல்லாம் இயேசுவே உன் மார்பில் சாய்ந்திடவே. பேரருள் பொழிந்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நீரை நாடி வரும் மாறின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் முந்த நண்பை எண்ணியே. நான் எங்கினேன் இதயம் திறந்தேன். இனிமை சேர்ந்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலை அளித்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதியுன்னில் காணும் போது வசந்தம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே. நான் தேடினேன் உன் வரவில் மகிழ்ந்தே. வருந்தும் மனங்கள் எல்லாம் இயேசுவே உன் மார்பில் சாய்ந்திடவே. பேரருள் பொழிந்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமை
சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உம் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் இருக்கும் இயேசுவே, என்னை சார்ந்தும் என்னை சூழ்ந்தும் காக்கும் இயேசுவே. எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் இருக்கும் இயேசுவே, என்னை சார்ந்தும் என்னை சூழ்ந்தும் காக்கும் இயேசுவே. விந்தை மிகுந்த செயல்கள் புரியும் தந்தை இயேசுவே, தந்த உமது செயல்களுக்காய் நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ்வருள் அடையாளத்தில் உம் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் மாட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சற்று அமரவும். Please be seated. தற்பொழுது அருள் தந்தை ஸ்டீஃபன் அடிகளார் இந்த 40வது குறிப்பிட்ட நாளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடமிருந்து அப்போஸ்தலிக்க ஆசீர்வாதம் நிறைந்த மடல் வாசிக்கப்படும். Now the apostolic blessings of His Holiness Pope Francis will be read. The Holy Father Francis cordially imparts his requested apostolic blessing to Reverend Father Antonio Pillai Mariadas Stephen C.R. on the occasions of the 40th anniversary of his priestly ordination, invoking through the intercessions of the Virgin Mary an abundance of divine graces. Arul Ashram, Jaffna, 7th of October 2020. Now the felicitation message from the Prime Minister of Sri Lanka and the Minister of Christian Affairs will be read by the Coordinator of Prime Minister for Christian and Catholic Affairs, Father Sixtus Kurukula Surya.
இலங்கை பிரதம மந்திரியும் கத்தோலிக்க கிறிஸ்தவ அலுவல்கள் அமைச்சருமான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் பாராட்டு செய்தியை அதனுடைய இணைப்பாளராக விளங்கும் அருள் தந்தை கொழும்பு மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் தந்தை சிக்ஸ்டோஸ் குருகுலசிரி அவர்கள் வாசிப்பார்கள். Very Reverend Father Francis Jayasian of the Congregation of the Rosarians, Regional Superior, the Congregation of the Rosarians. Dear Father, it gives me great joy to send my congratulations and best wishes to Reverend Father A.M. Stephen of the Rosarian Congregation, who is commemorating his 40th anniversary of the priestly ordination. I know he has been a significant source of strength in the growth of the congregation of the Rosarians in Sri Lanka. I am proudly aware of the fact that the congregation of the Rosarians is first locally founded contemplative Catholic religious order in Sri Lanka, in Asia. This is indeed a commendable achievement for our country. Father A.M. Stephen has been serving in various capacities as Prior General, Regional Superior and Councillors in the Congregation of the Rosarians. I pray that the good Lord bless him abundantly and give him good health and strength to continue his service to the country and the Rosarian congregations for many years to come. Yours faithfully, Mahinda Rajapaksa, Prime Minister, Democratic Socialist Republic of Sri Lanka. Thank you. அருள் தந்தை ஸ்டீஃபன் அடிகளாரின் இந்த 40வது ஆண்டு குறித்த விழாவை நினைவுபடுத்தி மாணிக்க விழா மலர் இங்கே வெளியிடப்படுகின்றது. அந்த மாணிக்க விழாவின் மலரின் முதல் பிரதியை எங்களுடைய பாசத்துக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ மன்னார் மறை மாவட்ட ஆயர் அவர்களுக்கு அருள் ஆச்சிரம உப அதிபர் மருசுதன் அடிகளார் வழங்குவார். Now the souvenir book will be presented to His Excellency Emmanuel Fernando, the Bishop of Mannar, by Sub-Prior of the Arul Ashram. அடுத்த பிரதியை யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் அருள் தந்தை ஜெபரட்னம் அவர்கள் அருள் தந்தை அனில் கிருஷ்ணாந்த மாகாண ஆலோசகர் அனில் கிருஷ்ணாந்தவிடமிருந்து பெற்றுக்கொள்வார். Now the souvenir will be presented to very Reverend Father Jebaratam, the Vicar General of the Diocese of Jaffna, by Father Anil Krishan, the Regional Councillor. அடுத்த பிரதியை நற்கருணைநாதர் சபையின் மாகாண முதல்வரும் இலங்கை துறவற சபைகளின் சம்மேளனத்தின் தலைவருமான அருள் தந்தை டிலான் பெர்னாண்டோ அவர்களுக்கு அருள் தந்தை ஜெபதாசன் மாகாண ஆலோசகர் அவர் வழங்குவார். Now the souvenir will be presented to the very Reverend Father Dilan Fernando, the Provincial Superior of the Blessed Sacrament Congregations and the President of the Conference of Major Religious Superiors in Sri Lanka, by Father Jebadasan, the Regional Councillor. அடுத்த பிரதியை பிரதம மந்திரியின் கிறிஸ்தவ அலுவல்கள் அமைச்சின் இணைப்பாளராக இங்கே வருகை தந்திருக்கும் அருள் தந்தை சிக்ஸோஸ் குருகுலசூரியவுக்கு அருள் தந்தை லியோனிஸ் அவர்கள் மாகாண நிதிக்குழுவின் செயலாளர் அருள் தந்தை லியோனிஸ் அவர்கள் வழங்குவார்கள். Now the souvenir will be presented to Father Sixus Kurukulasuriya, the Coordinator of Prime Minister for Christian and Catholic Affairs, by Father Leonis, the Secretary of the Finance Committee. அடுத்த பிரதியை அமலமரி தியாகிகளின் புதிய மாகாண முதல்வராகிய அருள் தந்தை ஜூஜின் பெனடிக்ட் அவர்களுக்கு அருள் தந்தை காட்வின் நைல்ஸ்
ஸ்ரீ ஜெயமால ரஜினி செவன மதத்தின் அதிபராகிய அருட்தந்தை காட்வின் நாயில்ஸ் அவர்கள் வழங்குவார்கள். Now the zonia will be presented to Very Reverend Father Eugene Benedict, the newly elected provincial of the Oblates of the Mary Immaculate, by Father Godwin, the superior of the Jomarajani Savana Kochikade. அடுத்த பிரதியை யாழ் திருக்குடும்ப கன்னியர் சபையின் மாகாண தலைவியின் சார்பாக அருட் சகோதரி ரீட்டா ரொபர்ட் அவர்கள் அருள் தந்தை ரெஜி வவுனியா ரோசரி ஆசிரம மடத்தின் தலைவராகிய அருள் தந்தை ரெஜி அவர்களிடமிருந்து சிஸ்டர் ரீட்டா ரொபர்ட் பெற்றுக்கொள்வார். Now the souvenir will be presented to Sister Rita Robert of Holy Family Congregation of Bordeaux on behalf of the Provincial Superior, Sister Theophane. அடுத்த பிரதியை நலாயன் துறவர சபையின் மாகாண தலைவியின் சார்பாக அருள் சகோதரி ஃபட்டிமா அவர்கள் அருள் தந்தை ஃபெர்டினன் ரொசேரியன் கல்வியகம் அம்பிட்டியாவில் உள்ள கல்வியகத்தின் முதல்வர் அருள் தந்தை ஃபெர்டினனிடமிருந்து பெற்றுக்கொள்வார். Now the souvenir will be presented to Sister Fatima on behalf of the Provincial Superior Marianne by Father Ferdinand. இப்பொழுதே அடுத்த பிரதியை திருச்சிலுவை கன்னியர்கள் சார்பாக சிஸ்டர் மேரி அவர்கள் அருள் தந்தை ராஜேஸ்வரன் கைகளிலிருந்து பெற்றுக்கொள்வார். The superior of the Tolagatti Ashram Achuveli. Now the souvenir will be presented to Sister Mary on behalf of the Provincial Superior Sir Robina by Father Rajeswar, the superior of Tolagatti Ashram Achuveli. Thank you, sisters, fathers. Vote of thanks. Before the jubilarian present his vote of thanks formally, I just want to thank and take this opportunity to thank His Excellency Most Reverend Emmanuel Fernando, the Bishop of Manar, for his gracious and prayerful presence. And he called me that day and said he is cancelling all these programs and wanted to be here today. Thank you, Your Excellency, for your valuable presence and prayers. And here also I thank our Bishop of Jaffna, His Excellency Justin Jana Pragasam. He wanted to be here, but he has his another meeting in Colombo urgently attended, but he sent his wishes and blessings for this function and to Father Sir Stephen. I thank His Lordship for his love and affections and concern towards the Rosarian congregation. And my thanks goes to Very Reverend Father Jabaratam, the Vicar General of the Diocese of Jaffna, for his wonderful presence and for his support. Whenever we approach him for anything we need, he is with a smiling face. He accepts us and fulfills whatever we want. Thank you very much, Father, for your excellent and wonderful presence among us this morning. And my thanks also goes to Very Reverend Father Dylan Fernando, the Provincial Superior of the Congregation of the Blessed Sacrament and the President of the Conference of Major Religious Superiors in Sri Lanka. Thank you, Father, for your heavy schedules, but he accepted to be here in Jaffna and he came 2 days ago and he is present. Thank you, Father Dylan, for your valuable presence and your support. And my thanks also goes to Father Sixus Kurukula Syria, the coordinator of Prime Minister for Christian and Catholic Affairs, for his wonderful presence and the message read by the Prime Minister. Thank you very much, Father, for your wonderful presence among us. Thank you, and I leave it, the rest of the vote of thanks to the jubilarian. If I say everything, then he can't say his vote of thanks. Thank you very much. And then we'll நாட்டின் உள்ள சூழ்நிலை காரணமாக திருப்பலி நிறைவடைந்ததும் உணவு பாசல்கள் வெளியிலிருந்து வழங்கப்படும். தேங்க்யூ. அன்பான மன்னார் மறைமாவட்ட ஆயர் அவர்களே, எங்கள் மறைமாவட்டத்தின் யாழ் மறைமாவட்டத்தின் குறுமுதல்வர் அவர்களே மற்றும் குருக்களே, அருட் சகோதர சகோதரிகளே, மக்களே, ஒரு வார்த்தையில்
நான் நன்றி என்ற வார்த்தையோடு சொல்லி முடித்து விடலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு நீங்கள் எல்லோருமே என்னுடைய உயிரிலே கலந்தவர்களாக இருக்கின்றீர்கள். அத்தோடு நாளாந்த என்னுடைய சபத்திலே தியானிக்கப்படுபவர்கள். ஆயினும் ஒரு சில வார்த்தைகளையும் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய இந்த 40 ஆண்டுகளை நான் ஒரு கரம் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு ஆரம்பத்திலேயே கூறியது போல அந்த ஆண்டவருடையவும் மாதாவினுடையவும் அந்த வழி நடத்தல்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தன. நேற்றைய நாளிலும் இப்படியான நாட்டு சூழ்நிலைகள் மிகவும் பிரச்சனையாக வந்த பொழுதும் பலரும் ஃபோன் பண்ணி கேட்டார்கள், இன்றைக்கு இருக்குமான்னு சொல்லி. நான் ஆண்டவரிடவும் மாதாவிடவும் ஒன்றுதான் சொன்னேன், இது உங்களுடைய மகிமைக்காக மட்டும்தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய விருப்பம், எது விருப்பமோ அதுகள் நடைபெறட்டும் என்று சொன்னேன். இதனுடைய அந்த ஒரு ஆன்மீக ரீதியிலும் ஒரு முக்கியமானது அன்பானவர்கள். அதனால் தான் இதை பகிர்ந்து கொள்கின்றேன். என்றால் நம்முடைய வாழ்விலும் இதே போல மாதா தன்னை முழுமையாக ஆண்டவரிடம் அர்ப்பணித்தது போல இந்த ஆண்டவரிடமும் மாதாவிடம் நாங்கள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் விட எந்த வித அச்சமோ பயமோ இல்லாமல் எல்லாவற்றையும் நன்றாக செய்து முடிப்பீர்கள். அது இன்று கூட நாம் இந்த நிமிடத்திலே அனுபவிக்கின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. இதே போல தான் தோமஸ் அடிகளாரினுடைய வாழ்வு என்று சொல்லும் பொழுது நாம் மறையுரையிலே நல்ல தெளிவாக கேட்டோம். என்று சொன்னால் அதிலே அந்த கத்தோலிக்கம் முழுவதுமே அடங்கி இருக்கின்றது. அதனால் தான் தோமஸ் அடிகளாருடைய பணிக்கு அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் கத்தோலிக்கம் முழுவதற்குமே அர்ப்பணித்துள்ளோம் என்பதுதான் அர்த்தமாக இருக்கின்றது. எனவே அதை இந்த 40 ஆண்டுகளாக நல்ல முறையிலே நான் நடத்துவதற்கு நாம் எல்லோருமே சேர்ந்து அதை செய்வதற்கு அந்த ஆண்டவர் மாதா எனக்கு எல்லா அருளுதவிகளையும் தந்ததற்காக நான் மிக மிக நன்றி கூறுகின்றேன். அதோடு மட்டுமல்ல இந்த ஆலயமும் இந்த அருள் ஆச்சிரம ஆலயம் இதை நற்கருணை நடுநிலையம் என்றும் அது குழந்தை இயேசு கோயில் என்றும் இன்னும் பல்வேறு பெயர்களிலே அழைப்பார்கள். ஆயினும் இதற்கும் இன்று இந்த ஆண்டிலே 40 ஆண்டுகள் நிறைவேறுகின்றன. எனவே என்னுடைய இந்த 40 ஆண்டு பணிகள் இங்குதான் ஆரம்பித்தது. அதை இங்கேயே ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன், நன்றி கூறுகின்றேன். எனவே அன்பானவர்களை இந்த வேளையிலே இறைவனுக்கு மிக மிக நன்றி கூறுகின்றோம். இந்த கால சூழ்நிலைகளை கொடுத்ததோடு இந்த பிரச்சனையான நேரத்தில் கூட ஒன்றுக்குமே பயப்பட வேண்டாம், எல்லாம் என்னுடைய செயல்பாடுன்னு சொல்லி அவர் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்தி உங்களையும் கொண்டு வந்து இதிலே நல்ல முறையிலே கலந்து கொள்ள செய்ததற்காக நான் ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் நான் முதற்கன் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் எங்களுடைய மன்னார் மறை மாவட்ட ஆயர், அவரை நான் இப்போது அல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் கண்டி குறுமடத்திலே அதிபராக இருந்த காலத்திலேயே நன்றாக அறிவேன். அதன் பிற்பாடு அவர் ஆயராக வந்த பிறகும் நான் கொச்சிக்கடை மடத்திலே எங்களுடைய நீரோடு மடத்திலே பணியாற்றிய வேளையிலெல்லாம் என்ன தேவையாக இருந்தாலும் அவருடன் செல்லும் பொழுது ஒரு ஆறுதல், அது அந்த நேரம் ஒரு போர்க்கால நேரமாகவும் இருந்தது. எனவே எப்பொழுதுமே அவருடைய அந்த ஒரு அரவணைப்பும் அவருடைய அவர் எங்களுக்கு செய்கின்ற உதவிகளும் பலவாக இருந்தன. எனவே அவருக்கு இந்த வேளையிலே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்னும் குறிப்பாக அவர் எங்களுடைய மாகாண முதல்வர் கேட்ட நேரத்திலிருந்தே நான் கட்டாயம் இதிலே பங்கு கொள்வேன் என்று சொன்னவர். பல பல தடைகள் கஷ்டங்கள் வந்தன, ஆயினும் நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி அவர் வந்தது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு நம்முடைய யாழ் மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் அவர் நேற்றைய நாளிலும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அவர் தவிர்க்க முடியாத காரணமாக கொழும்பு அவசரமாக போக வேண்டி இருந்து விட்டது. வாழ்த்துக்களையும் தெரிவித்து விட்டு சென்றிருக்கின்றார். எனவே அவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு நம்முடைய மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் அவர்தான் என்னுடைய பணியின் காலத்திலே பல ஆண்டுகள் இருந்தவர், என்னை நன்றாக வழி நடத்தியவர். அத்தோடு அவர் இப்பொழுது அவர் கால் சுகம் இல்லாதபடியால் இப்பொழுது வர முடியாத நிலையில் இருந்தபடியால் தான் அவர் வர முடியவில்லை. எனவே அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நம்முடைய தியோப்பிள்ளை ஆண்டகை அவர்கள் எனக்கு குறிப்பிட்டம் கொடுத்து ஆரம்பத்திலே இங்கே எல்லா பணிகளையும் அவர் தான் இந்த ஆலயத்தையும் ஆசீர்வதித்து, இந்தியாவில் இருந்தும் ஒரு ஆயர் தோமஸ் ஆண்டவர் வந்திருந்தார்.
அவரும் இவரும் சேர்ந்து இதை அழைத்து ஆசீர்வதித்து தந்தார்கள். அன்றைய நாள் இருந்து இந்த பணிகள் எல்லாம் தோமஸ் அடிகளாருடைய பணிகள், நற்கருணை பிரசன்னம், மாதாவினுடைய பிரசன்னம், சபங்களுடைய சோமாலை பிரசன்னம் எல்லாம் இதற்குள்ளே எப்பொழுதுமே ஒரு உயிர் பெற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று அதற்காக ஆரம்பத்திலிருந்தே நானும் என்னுடைய குருக்கள் சகோதரர்களும் முயற்சி எடுத்துள்ளோம். எனவே அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இன்னும் இந்த நேரத்திலே பல்வேறு சூழ்நிலை பிரச்சனைகள் மத்தியிலும் இங்கே பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆரம்பத்திலேயே மாகாண முதல்வர் கூறியது போல கோஆர்டினேட்டர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஃபார் கிறிஸ்டியன் அண்ட் கேத்தலிக் அஃபேர்ஸ் ரெவரண்ட் ஃபாதர் XNF 6th குருகுல சூரிய அவர்கள் come dear father, I thank you very much for your great presence here. And also நம்முடைய ரெவரண்ட் ஃபாதர் டிலான் பெர்னாண்டோ நற்கருணை சபையை சார்ந்தவர், அதனுடைய முதல்வராகவும் இருக்கின்றார். அத்தோடு மட்டுமல்ல, நம்முடைய இலங்கை நாட்டில் இருக்கின்ற துறவற தலைவர்களினுடைய சம்மேளனத்தின் தலைவராக இருக்கின்றார். So dear Father Dylan, I thank you very much in a special way for your presence here. அத்தோடு நம்முடைய மறை மாவட்ட குருக்கள் ஒவ்வொருவரையுமே, அத்தோடு நம்முடைய மன்னார் மறை மாவட்ட குருக்கள் ஒவ்வொருவரோடையுமே எனக்கு மிகவும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்று சொன்னால், அது நாங்கள் எல்லோருமே ஒரே சகோதரங்கள். அத்தோடு மட்டுமல்ல, எங்களுடைய இந்த மறை மாவட்டம் சொல்வது முந்தி மறை மாவட்டமும் மன்னார் மறை மாவட்டமும் யாழ் மறை மாவட்டம் இருந்தது. இந்த சபையின் தோமஸ் அடிகளாரை இந்த ஆயர் தான், அன்றைய மறை மாவட்ட ஆயர் கியோமர் ஆண்டகை தான் அழைத்து இந்த சபையை தொடங்கு என்று சொன்னது. எனவே அந்த உணர்வு எனக்கு அப்பொழுதே இருந்தது. எனவே இந்த குருக்களோடு நானும் ஒருவன் தான் என்ற அந்த உணர்வு எனக்கு அப்பொழுதே இருந்தது. எனவே தான் அவர்கள் எல்லோரோடும் மிகவும் சகோதர அன்போடு தான் எப்பொழுதுமே வளைய கொண்டிருக்கின்றேன். எனவே அவர்களுடைய இந்த பிரசன்னமானது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி கொடுக்கின்றது. எல்லா குருக்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல மன்னார் மறை மாவட்டத்திலும் இருந்து வந்திருக்கின்ற குருக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் அத்தோடு அருட்சகோதரிகள் எல்லோருமே மிகவும், நானும் அதே போல தான் அவர்களோடும் ஒரே சகோதரிகள், எனக்கு 5 சகோதரிகள் இருக்கின்றார்கள். எனவே நான் துறவரத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கூட சகோதரிகள் இல்லை என்று அவர்களை விட்டு வந்து விட்டேன் என்று கவலைப்படவில்லை. ஏனென்றால் எல்லா சகோதரிகளையும் கூட நான் அதே போல தான் அன்பு செய்திருந்தேன். எனவே நீங்களும் இந்த நேரத்தில் இங்கு வந்ததற்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் மற்றபடி எங்களுடைய சபையினுடைய உயர் தலைவர் ஜஸ்டின் அவர்கள் இந்தியாவில் இருந்து தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே அவருக்கும் அங்கிருக்கின்ற அந்த குருக்கள் துறவிகளுக்கும் கூட என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எங்களுடைய மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயசீலன் அவர்கள் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். இப்பொழுது இங்கே நடைபெறுகிறது என்றால் அவர்தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். அவர் தான் என்னிடம் கேட்டார். நான் சொன்ன பொழுதும் அவர் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லா முயற்சிகளும் அவர் தான் எடுத்தார். நான் கடைசி வரையிலே நான் என்னுடைய ஆண்டவரிடம் மன்றாடி கொண்டு இருந்து விட்டேன். அவர் தான் எல்லா ஒழுங்குகளையும் எல்லாம் செய்து விட்டார். அதே போல் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரும் நான் என்னுடைய இந்த 40 ஆண்டு பணிகளிலே அதுவும் ஒரு முக்கியமானது ஒன்று. நான் இங்கே ஆச்சிரமத்திலே நான் அப்பொழுது இருந்தபோது அவர் புனித கென்றியரசர் கல்லூரியிலே தன்னுடைய OL பரீட்சையை நன்றாக சித்தி பெற்று இருந்த நேரம் அவருடைய ஒருவர் நன்றாக உதவி செய்யக்கூடிய அவருடைய சில்லாலை ஊரை சேர்ந்தவர் கூட்டிக் கொண்டு வந்து இங்கே சேர்த்தார். அப்பொழுதிலிருந்து அவர் இதே உற்சாகத்தோடு தன்னுடைய கடமைகளையும் சபைக்காகவும் திருச்சபைக்காகவும் துறவிகளுக்காகவும் முழு திருச்சபைக்காகவும் ஆற்றிக்கொண்டு வருகின்ற ஒருவராக இருப்பதையும் நாங்கள் காண்கின்றோம். எனவே அவருடைய இந்த பிரசன்னத்துக்கும் நான் ஆண்டவருக்கு சிறப்பான முறையிலே நன்றி கூறுகின்றேன். இன்னும் அத்தோடு எங்களுடைய இந்த மடத்தினுடைய அதிபராக இருக்கின்ற அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், எனவே எங்களுடைய மாகாண முதல்வர் கேட்டபொழுது அவர் பச்சை கொடி காட்டி ஆம் அதை செய்வோம் என்று சொல்லி அவர் கொடுத்த அந்த ஒப்புதலின் பேரில் இவைகளெல்லாம் இங்கே நன்றாக நடைபெற்றன. அதோடு அவர் இதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் இங்கே ஆற்றி இருக்கின்றார். எனவே அவர் தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சிறப்பான முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அப்பத்தோடு எங்களுடைய அருட்தந்தை பொஸ்கோ, பெரிய பொஸ்கோ அவர்கள், அருட்தந்தை காட்வின் அவர்கள் இந்த எங்களுடைய சிவமாலை தாச சபையிலே எனக்கு முன்பாகவே நம்முடைய புனித ஜுவானியார் ஆலயத்திலே சேர்ந்திருந்தார்கள். அவர்கள் அன்றைய நாளிலிருந்தே என்னோடு வாழ்பவர்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அவர்கள் இருவரும் என்னோடு ஒன்றாக இருந்து எல்லாவற்றையுமே நல்ல முறையிலே செய்வதற்கு முயற்சி எடுத்தார்கள். அவர்கள் தான் எல்லாவற்றையும் நல்ல முறையில் செய்து இங்கும் இன்னும் இலங்கையிலே பல்வேறு இடங்களிலும் இது நல்ல முறையிலே பரவுவதற்கும் அந்த தோமஸ் அடிகளாரனுடைய அந்த வாழ்வு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று எங்களுடைய எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எங்களுடைய சில எங்களுடைய நிலைகளிலே நாங்கள் மாற வேண்டியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நாங்கள் ஒன்றாக இருந்து ஆரம்பத்திலே இதை அந்த தோமஸ் அடிகளாரனுடைய ஆன்மீகத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று இவர்கள் என்னோடு தோள் கொடுத்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அன்பு தந்தையர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு இருக்கின்றது என்று நம்புகின்றேன். எனும் அருட்தந்தை மரிசுதன் அவர்கள் இந்த ஆச்சிரமத்தினுடைய உப அதிபராக இருப்பவர். இந்த வழிபாடுகள் எல்லாம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று எல்லாவற்றையுமே நல்ல முறையிலே ஆரம்பத்திலிருந்தே செயல்படுத்தி எல்லாவற்றையும் நன்றாக செய்திருக்கின்றார். தந்தை மரிசுதன் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் அத்தோடு நம்முடைய அச்சுவேலி ஆச்சிரமத்திலே இருந்து அருட்தந்தை சின்ன பொஸ்கோ, அருட்தந்தை லியோனிஸ் ஜெபன், இன்னும் அவர்களுடைய அதிபர் ராஜேஷ் அவர்களும் எல்லா விதமான உதவிகளையும் செய்திருக்கின்றார்கள். இனமத்தோடு சிவமாலை தாச சபையினுடைய எல்லா குருக்கள் துறவிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து, எங்களுடைய சகோதரிகளுக்கும் சிவமாலை கன்னியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனமத்தோடு அருட்தந்தை எங்களுடைய புதிய வடமாகாணத்தின் ஓஎம்ஐ சபையினுடைய ஆமாதி சபையினுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஜூஜின் அவர்கள் நேற்றுக்கு முதல் நாள் தான் என்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். எனவே அவரும் இந்த நேரத்தில் இங்கு சமூகம் கொடுத்தது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். என்று சொன்னால் எங்களுடைய அதோடு ஓஎம்ஐ சபை என்றால் சரி, மறைமாவட்டக்குழு எல்லாம் என்னோடு ஒன்று என்றால் அந்த சபையும் அந்த சபையினுடைய அடியிலே இருந்து தான் எங்களுடைய வாழ்வும் வளர்ந்து கொண்டு வருகின்றது. எனவே அது அவர்களே என்னுடைய நன்றிகளை தெரிவிப்பதோடு எங்களுடைய முன்னே நாள் அவர்களுடைய ப்ரொவின்ஷியல் எட்வின் வசந்தராஜா அருட்தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் அந்த சபையின் குருக்கள் எல்லோருக்குமே. இன்னும் அத்தோடு நான் ஒரு தந்தையை பற்றி கட்டாயமாக குறிப்பிட வேண்டும். இங்கே இருக்கின்ற குருக்கள் பலருக்கும் தெரிந்திருக்கும். அருட்தந்தை நோபட் அவர்கள் தற்போது மன்னார் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் அமரர் அருட்தந்தை நோபட் அடிகளார். அவர் என்னுடைய இந்த 40 ஆண்டுகளிலே பல ஆண்டுகள் என்னோடு மிகவும் நெருங்கிய விதத்திலே பழகியிருந்தார். எனவே அவரை இந்த நேரத்திலே சிறப்பான முறையில் நினைவு கூறுகின்றேன். அத்தோடு எல்லா குருக்கள் துறவிகளுக்கும் நன்றி கூறுவதோடு இந்த ஆலய வழிபாட்டு கீதங்களை நல்ல முறையில் அமைப்பதற்கு சகோதரர் ராஜேஷ் இந்த ஆச்சிரமத்தை சேர்ந்தவர் ஸ்ரீ ராஜசேகர் அவர்கள் நல்ல முறையில் எல்லாவற்றையும் செய்திருந்தார். அவருக்கும் எங்களுடைய ஆமாதி சபையினுடைய அந்த மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு என்னுடைய சகோதர குடும்பங்களிலும் எங்களுடைய ஊரை சார்ந்த எல்லோருக்குமே, அதோடு இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மேலும் என்னுடைய இந்த 40 ஆண்டுகளுமே என்னோடு ஒன்றாக வாழ்ந்தவர்னு சொல்லலாம் அருட்தந்தை லம்பட் அவர்கள். அவர் அழகான ஒரு மறையுரையை ஆற்றி நம் எல்லோருக்கும் நல்ல முறையில் எல்லாவற்றையும் சொல்லியிருந்தார். அவர் ஆரம்பத்திலிருந்தே என்னோடு எல்லாவற்றிலுமே கலந்து கொள்பவர். அவர் மிகவும் நெருங்கிய நண்பரும். எனவே அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் மிக மிக நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். தந்தை அவர்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றி. எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு மாதாவுக்கு நன்றி கூறியவர்களாக எங்களுடைய இறுதி ஆசீரிலே கலந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களோடே இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. குருக்கள் துறவிகளுக்கு மதிய உணவு ஆலயத்தின் எங்களுடைய அருளாட்சண மண்டபத்தில் வழங்கப்படும். இறை மக்களுக்கு மதிய உணவு வெளியிலே பாசல் வழங்கப்படும். Very reverend fathers and sisters, please go to the upstairs of the building for your lunch. And மக்களுக்கு வெளியில் மதிய உணவு பாசல் வழங்கப்படும். நன்றி. அதுக்கிடையில் ஒரு முன்னறிவிப்பு சடாரில் வெட்டி விட்டான். ஒரு முன்னறிவிப்பு வெட்டுறது சடாரணா சின்ன நேரு எடுங்கப்பா எடுங்கப்பா நீங்க தலைக்கு மேல வட்டிடுங்க அப்புறம் உங்களை தான் வெயிட் பண்ணி போட்டோ கேமராமேன் உங்கள் தலை வருகிறது எல்லாம் முடிஞ்சப்பறம் திருப்பி என்ன பிறகு கேட்க தனியாக இருக்குமா? நீ சொன்னா தானே வீடியோ இல்ல டெய்லி பண்ணுங்க. டெய்லி பண்ணுங்க. Ready? கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வீடியோ காலையில் பண்ணி
வயிட போடுது போட்டு பிறகு அங்கே இருந்து இங்கே இருந்து இதான் இப்போ எங்களோட வாசி இங்க பாருங்க அன்னைக்கு போறோம் லைட் மறங்க லைட்டா எடுத்துட்டோம் தோசைல போய் ஃபேன் பண்ணி என்னங்க அப்படியே நில்லுங்க ரூபன் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க கொண்டாட்டங்கள் செய்யணும் அவன் வந்த நியூஸை போட்டதே அவன் கட் பண்ணி தம்பி ஓகே இங்கே பாருங்க இதான் முக்கியம் இல்லையா யார் எடுக்க போகிறேன் நல்லா க்ளோஸ் செட்டப் பண்ணி எடுக்க மாட்டேன் அதான் வேண்டியது ஜுவண்டே கிடைக்க ஜுவண்டே சரி